ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் வீட்டிலேருந்து ஆட்டோ ரைட் புக் பண்ணும்போது உங்களுடைய பிக்கப் லொக்கேஷன் தப்பாக இருக்கா? கவலையே வேணாங்க. இப்போ நான் ரேப்பிடோ புக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ட்ராப் லொக்கேஷன் இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். பிக்கப் லொக்கேஷன் சரியாக இருக்கான்னு பார்க்க அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற செலக்ட் ஆன் மேப்பையும் செலக்ட் பண்ணணும். பார்த்தா என்னோட வீட்டோட அட்ரஸ் தப்பாக இருக்குது. அப்படியே மொபைல் மேலே டச் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அந்த க்ரீன் பாயிண்ட்டை கரெக்டாக என்னோட வீட்டு பக்கத்தில் வைக்கிறேன். இப்போ என்னுடைய பிக்கப் லொக்கேஷன் சரியாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஊபர்லேயும் பார்ப்போங்க. ஊபரில் பொறுத்த வரையும் அந்த மினிட்ஸ்ன்னு காட்டுதுங்கள்ல, அதுதான் நம்மளுடைய பிக்கப் லொக்கேஷன். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற செட்டு செலக்ட் ஆன் மேப்பை செலக்ட் பண்ணுறோம். இங்கே அந்த பிளாக் கலர் பாயிண்ட்டை ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டான நம்ம அட்ரஸில் பாயிண்ட் பண்ணுறோம். இப்படி தாங்க நம்மளோட பிக்கப் லொக்கேஷன் தப்பாக இருந்தால் சரி பண்ணுறது. இது மாதிரி அதிகப்படியாக எரர்ஸ் வர காரணம் வீட்டுக்குள்ளே இருந்து புக் பண்ணுறதாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு உள்ளேருந்து பண்ணுறதால உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரோடு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கும். அதனால் உங்கள் வீட்டோட பின்னாடி இருக்கிற பிக்கப் பாயிண்ட்டாக எடுத்துக்கும். இந்த எரர் எல்லாமே கூகுள் மேப்போடைய லேர்னிங்ஸ் தாங்க. மற்றபடி இந்த ஓலா, ஊபர், ரேப்பிடோ இதை பேஸ் பண்ணியெல்லாம் எரர் கிடையாதுங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து புக் பண்ணால் கூட உங்களுடைய பிக்கப் லொக்கேஷன் சரியாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்க.